ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இந்த வீடியோவில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிடங்கள் நீங்கள் இதுக்கு செலவழித்தாலே போதும், சூப்பரான பிள்ளையார் ரெடி பண்ணிடலாம். இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பொருட்கள் தான். 1/3 கப் அளவு மைதா மாவு, 1/3 கப் அளவு மஞ்சள் தூள். இது ரெண்டையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா அது உடைந்து வருது, பிள்ளையார் வந்து விரிசல் விடுது. அதனால் மைதா மாவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து, நார்மலான வாட்டர், பச்சை தண்ணி தான் தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி திக்காக கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு பிசையும் போதே தெரியும். அதனால் முதல்லையே தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணியுடைய அளவு வந்து மஞ்சள் தூளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம தெளித்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி மைதா மாவு போட்டிருக்கனால நல்லா அழுத்தம் கொடுத்து, பரோட்டாக்கெலாம் தைக்கிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு மாவு உருண்டை கிடச்சிரும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா குழந்தைங்களே செஞ்சுருவாங்க. இந்த மொத்த உருண்டையும் 15 சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறோம். முதல்ல பெருசாக ஒரு லெமன் சைஸ் பால் உருட்டிக்கிறோம். அது வந்து உடல் பாகத்துக்கு. அதுக்கடுத்து அதை விட சின்னதாக ஒரு உருண்டை உருட்டிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா தலை பாகத்துக்கு. ஸோ பெருசாக இருக்கிறது நடுவில் வயிற்று பகுதிக்கு, அதுக்கடுத்து இருக்கிறது மேலே தலைப்பகுதிக்கு. அதுக்கடுத்து 6 உருண்டைகள் ஒரே மாதிரி உருட்டிக்கிறோம். அந்த 6 உருண்டைகளும் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு. அது 2 கைகளுக்கு, 2 கால்களுக்கு, 1 தும்பிக்கைக்கு, இன்னொன்று வந்து அந்த பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 6 செஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 உருண்டைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சின்னதாக இருக்கணும். ஒரு சுண்டைக்காய் அளவு. அது வந்து 2 காதுகளுக்கு அந்த உருண்டைகள். அதுக்கடுத்து 5 உருண்டைகள் செஞ்சு வச்சுருக்கோம். அதில் 3 உருண்டைகள் வந்து தலையில் கிரீடம் மாதிரி வைக்கிறதுக்கு, மேலே நம்ம பிள்ளையாருடைய தலையில் வைக்கிறதுக்கு. அடுத்த 2 உருண்டைகள் வந்து தந்தம் வைக்கிறதுக்காக அந்த 2 உருண்டைகள். ஸோ இது 5 உருண்டைகள். சின்னதாக இருக்கிறது 2 உருண்டைகள், அதை விட பெருசு 2, 7. அதுக்கடுத்து 6 உருண்டைகள் இருக்குது, 13. அதுக்கடுத்து 2 உருண்டைகள், மொத்தம் 15 உருண்டைகள். இந்த டெக்னிக் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃப்ளாட்டான ஒரு அட்டையோ இல்லை தட்டு மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அதில் நம்ம பேஸுக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 6 உருண்டைகள் ஒரே மாதிரி இருந்தது இல்லையா, அதில் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். உங்களுக்கு தட்ட வராது அப்படின்னு சொன்னால் ஏதாவது கிண்ணமோ இல்லை தட்டோ வச்சு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்க மாதிரி வச்சு அப்படி அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி செஞ்சுக்கணும். அடுத்து வயிற்று பகுதிக்குன்னு இருக்கிறதுலே பெரிய உருண்டையாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில், அதாவது ரொம்ப சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப உருண்டையாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேஸுக்கு நடுவில் வச்சு லைட்டாக அமுத்திடுங்க. அதுக்கடுத்து 6 உருண்டைகள் இருந்ததுலேயே அதில் 2 கால்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கால்களுக்கான உருண்டைகளில் 2 எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் செஞ்சுக்கணும். ஒரு உருளை மாதிரி செஞ்சுட்டு முன்னாடி தான் நிறையா தெரியணும், பின்னாடி ரொம்ப போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு கால் நீட்டி இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் அதோடய காலுடைய எண்டில் அமுத்திவிட்டேன். அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு கால் வந்து மடக்கி இருக்க மாதிரி, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதோடைய நுனி பகுதியில் வந்து அந்த காலை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அமுத்தியிருக்கேன். இந்த கால் பார்த்திங்கன்னா அதோட எண்டில் ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்போ கால் நீட்டி இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து தலைப்பகுதி, இதை வயிற்று பகுதியை விட சின்னதாக ஒரு உருண்டை இருந்ததுலே அதையும் அந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு இருக்கிறதுனால தண்ணி வச்சா நல்லா பிடிச்சிக்கும், விழுகாது. ஸோ இதே அரிசி மாவு போட்டிங்கனாலும் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அதை வச்சு கொஞ்சம் அமுத்திட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வயிற்று பகுதி வச்சாச்சு, கால்கள், அடுத்து தலை வச்சாச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த 6 உருண்டைகளை 2 உருண்டைகள் எடுத்துக்கலாம். 2 கால் வச்சாச்சுலே, இப்போ 2 கைகளுக்கு. அதே மாதிரி கால்களுக்கு செஞ்ச மாதிரியே சிலிண்டரிக்கல் ஷேப்பில் செஞ்சுக்கணும். லைட்டாக தண்ணி வச்சுட்டு அதை ஒட்டிட்டு, ஒரு கை வந்து கொழுக்கட்டை வச்சுருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த கைக்குள்ளே கொழுக்கட்டைகள் வச்சுக்கலாம், இல்லை பூக்கள் கூட வைக்கலாம். ஸோ மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. இன்னொரு கை பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். அதனால் அதையும் அதே மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த கையை மேல் நோக்கி தூக்கி விட்டுறணும். இந்த மாதிரி குழிவாக பண்ணாமல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும்.
ஸோ இதெல்லாம் குழந்தைங்களே செஞ்சுருவாங்க. ஒரு தடவை வீடியோ பார்த்தாங்கனாலே அவங்க க்ளே வச்சு பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேல் நோக்கி பண்ணிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று கொழுக்கட்டையோ லட்டோ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தம் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த 6 உருண்டைகளில் ஒரு உருண்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சிலிண்டர்கள் ஷேப் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த தந்தம் வந்து வளைந்து வர்றதுக்காக. ஸோ இப்போ அதோட தலைப்பகுதி இருக்குல்லையா, அதில் நல்லா சென்டரில் இதை வச்சு தண்ணி நல்லாவே தொட்டு அமுத்திடுங்க. பின்னாடி தலையை பிடிச்சிக்கிட்டு அமுத்துங்க, இல்லைன்னா பேக்கில் சாஞ்சிரும். ஸோ அந்த சன்னமாக பண்ணியிருக்கோம் இல்லையா, தின்னாக பண்ணியிருந்ததை இப்படி டேர்ன் பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்து காதுகள் சொன்னோம் இல்லையா, அந்த 2 உருண்டைகள் எடுத்து காதுகளுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்டாக அமுத்திட்டு சின்ன சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பெட்டல்ஸ் பண்ணுவோம் இல்லையா பூவுக்கு, அந்த மாதிரி ஒரு பக்கம் பிடிச்சிங்கன்னா அந்த பூவோடைய ஷேப் வந்துடும். அந்த ஷார்ப்பான பகுதி பின்னாடி இருக்கிற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு காது அழகாக தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு காதையும் வச்சிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கனாலே பிள்ளையார் ஷேப் வந்துருச்சு. ஸோ பேஸ் வச்சாச்சு, வயிறு தலை எல்லாமே வந்ததும் அழகாக வந்துச்சு. அடுத்து 5 உருண்டைகள் ஒரே மாதிரி இருந்தது இல்லையா சின்னதாக, அதில் 3 எடுத்து குட்டி குட்டி சிலிண்டர்ஸ், ஒன்று வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும், அதை விட ஒன்று சின்னதாக, அதுக்கப்புறம் ஒன்று சின்னதாக, அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அழகாக ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக பிள்ளையார் ரெடி ஆகிட்டார். அதுக்கடுத்து கண் வைக்கணும். கண்ணுக்கு நம்ம மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகு வச்சுக்கலாம். கண் வைக்கும்போது அப்படி தான், எல்லா பார்ட்ஸ் வைக்கும்போதும் கொஞ்சம் தண்ணி தொட்டு வச்சிட்டிங்கன்னா விழுகாது. ஸோ மிளகை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ இதுவே போதும், பிள்ளையார் வந்து அழகாக இருக்கார். நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக டூத்பிக் எடுத்துகிட்டு நெற்றியில் விபூதி பூசி இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக 3 முறை அதில் ப்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தும்பிக்கையிலையும் ஒரு அச்சு கொடுக்குறோம். பார்க்குறதுக்கு தும்பிக்கை அழகாக தெரியும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி காது, கைகள், கால்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். கால்களில் கொடுக்கும்போது இந்த நீட்டி இருக்கிற காலில் மேலே கொடுக்கணும், இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற காலில் வெளியில் கொடுக்கணும். அதே மாதிரி கைக்கு இது வந்து குழிவாக இருக்கிற கைனால உள்பக்கமாக கொடுக்கணும். இது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கைக்கு வெளிப்பக்கமாக நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த மீதம் 2 உருண்டைகள் சின்ன உருண்டைகள் தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக நூல் மாதிரி உருட்டிட்டு தந்தம் மாதிரி 2 பக்கமும் வச்சிடணும். ஒரு தந்தம் பெருசாகவும் ஒரு தந்தம் சின்னதாகவும் வச்சுருங்க. ஸோ பிள்ளையார் ரெடி ஆகிட்டார். எல்லா உருண்டைகளும் நமக்கு முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்கார் பிள்ளையார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெள்ளையாக அரிசி மாவு இருந்தாலும் சரி, இல்லை மைதா மாவுலேயே சின்ன சின்ன உருண்டைகள் பிடிச்சி அந்த லெஃப்ட் ஹேண்டில் முன்னாடி கொழுக்கட்டை வைக்கலான்னு சொன்னாலே அதில் சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் லட்டு மாதிரி பண்ணி கூட வைக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் குங்குமம் எடுத்து அதில் 2 சொட்டுக்கள் தண்ணீர் விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு டூத்பிக்லேயே எடுத்து நமக்கு எங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி குங்குமம் வைக்கலாம். நான் நெற்றியில் வச்சுருக்கேன், அதே மாதிரி தும்பிக்கையில் வைக்கிறேன். நீங்கள் காது மடல்களில் இல்லை கைகளில் வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பொட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கூட அங்கங்கே ஒட்ட வைக்கலாம். இல்லை சம்கி இருந்ததுலாம் வைக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஐடியா தான். எந்த மாதிரி வேணாலும் பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கீழே வந்து உங்கள்கிட்ட ஒரு பிளேட்டோ இல்லை தட்டோ இல்லைனா கூட இலையில் கூட நீங்கள் வைக்கலாம். 3 நாட்களோ 5 நாட்களோ ஆனால் கூட இந்த பிள்ளையார் வந்து ஒன்றுமே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருப்பார். நம்ம முடிச்சுட்டு நம்ம இதை வந்து கரைச்சி கூட நம்மளே கரைச்சி நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு கூட இந்த பிள்ளையாரை ஊற்றிடலாம். ஸோ இவ்வளவு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மஞ்சள் பிள்ளையார் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.